நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். மனித வாழ்க்கை அப்படிங்கிறது மாறுதல்கள் மற்றும் வளர்ச்சிக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்குங்க. நம்ம சமூகம் பல நேரத்தில் முக்கியமான மாற்றங்களை நம்ம இளமை காலத்திலேயே செஞ்சு விடணும் அப்படின்னு சொல்லி நம்புது. ஆனால் உண்மையில் வயது அப்படின்றது ஒரு மேட்டரே கிடையாது. எந்த வயசுலையும் நம்மளோட வாழ்க்கையை மாற்றி அமைச்சிக்கலாம். இப்போ நீங்கள் 30s இருக்கீங்க, இல்லை 50s இருக்கிறீங்க, இல்லை 70s இருக்கிறீங்க, எதில் இருந்தாலும் சரி, நம்மளோட ஆர்வம் மற்றும் நம்மளோட கோல்ஸ் இதுதான் நம்மளோட தொழில், நம்மளோட மனநிலை மற்றும் வாழ்க்கை முறையவே மாற்றக்கூடிய சக்தியை நமக்கு கொடுக்கும். மாற்றம் அப்படின்றது இள வயதினருக்கானது மட்டும்தான் அப்படின்னு நம்புறது நம்மளோட செயல்திறனை மட்டுப்படுத்தும். அதாவது கட்டுப்படுத்தி அதுக்கு மேலே நம்மளை செய்ய விடாது. இந்த வயசுக்கு மேலே நான் ஏன்பா இதெல்லாம் செய்ய போகிறேன், என்னால் முடியுமா அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. உண்மையிலேயே எல்லா வயதினரும் தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய திறன் கொண்டவர்கள் தான். அது எந்த வயதாக இருந்தாலும் சரி. சிலர் மிகச்சிறந்த ஆளுமைகள் மற்றும் வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே பிற்பகுதியில் தான் செய்து முன்னேறி இருக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொலோனல் சாண்டர்ஸ், நம்ம KFC இருக்குது இல்லையா, அதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவருடைய 65வது வயதில் தான் இந்த KFC நிறுவனம் உலகம் முழுவதும் பிரபலமாக்குனார். ஏராளமான தோல்விகளை சந்தித்ததுக்கு பிறகு கடைசியில் இந்த வெற்றியை அடைஞ்சார். இப்போ இந்த பிராண்டு ரொம்ப பெரிய பிரபலமான பிராண்டு உலகம் ஃபுல்லாக. இயற்கையிலேயே சிலர் தன்னோட வாழ்க்கையோட பிற்பகுதியில் மிகப்பெரிய வெற்றியை அடைகிறாங்க. அதாவது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய நாலேஜ் இது எல்லாமே ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அடைஞ்சதுக்கு பிறகு அவங்க சமூகத்தை மாற்றி ஒரு தொழில் மாற்றங்களை செஞ்சு தன்னை முழுமையாக சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறவு நம்மளுக்கும், அதாவது இந்த உலகத்துக்கும் வெற்றிகரமான ப்ராடக்ட்ஸை கொடுக்குறாங்க. வேரா வாங் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பனிச்சறுக்கு வீரராக இருந்தார் அவர். அதுக்கு பிறகு பத்திரிகையாளராக இருந்தார். அதுக்கு பிறகு 40 வயசுக்கு மேலே இப்போ இருக்கிற இந்த நவீன ஆடைத்துறை, அதாவது மாடர்ன் ட்ரெஸ், இந்த ஃபீல்டில் நுழைஞ்சு இப்போ அவர் உலகிலேயே மிகச்சிறந்த ஆடை வடிவமைப்பாளர்களில் ஒருவர். இவர் ஸ்டார்ட் பண்ணது என்னவோ 40 வயசுக்கு மேலே தான். ஆனால் அப்போ கூட தொழிலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து வெற்றியை உருவாக்க முடியும் அப்படின்றத இவங்கெல்லாம் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணுறாங்க. இவர் மட்டும் இல்லைங்க, நிறைய பேரை சொல்லிகிட்டே போகலாம். நம்ம ஜூலியா சைல்டு, டான்லி, இவங்க எல்லாருமே தன்னுடைய லேட்டர் ஹாஃப் 40 and above அதில் தான் பெரிய வளர்ச்சி அடைஞ்சு அதில் மாற்றங்களை கொண்டு வந்து ஒரு துறையையே அவங்க கையாளுற அளவுக்கு மிகப்பெரிய வல்லுநர்களாக மாறியிருக்கிறாங்க. நம்மளை நாமே மாற்றிக்கொள்வது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமா, கஷ்டமானதாக நம்மளுக்கு தோணலாம். ஆனால் சரியான பிளானோட சரியான திறன் அமைஞ்சு இல்லை திறனை வளர்த்திக்கிட்டு நம்மளால் எந்த வயதுலையும் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். அதனால் உங்ககிட்ட யாராவது இவ்வளோ வயசுக்கு மேலே மாற்ற முடியாது அப்படின்லாம் சொன்னாங்கன்னா அதெல்லாம் நம்பிடாதீங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. எந்த வயதிலையும் தன்னைத்தானே புதிதாக உருவாக்குவது சாத்தியமே. மேலும் அதுவே மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து தரும். வெற்றி உங்களுக்கே. வாழ்த்துக்கள்.